أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, well, as grace and fadil, we are in the class number 156. So today we are going to continue the Tamarin part of lesson number 17 of Durus volume 3. Let's get started. So before starting the Tamarin part, just a quick revision on the Al-Fail, Al-Sulasi, Al-Mazid. So just ஒரு quick revision பார்த்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபஅல பாப் 2 பாப் தஃபீல் மஸ்தர்னு சொல்லுவோம், இல்ல பாப் ஃபஅல யுஃபஈலு அப்படி சொல்லுவோம். ஓகே, அதுல உள்ள மீனிங் அண்ட் யூசேஜ் அண்ட் அதோட ரிலேஷன்ஷிப் பாருங்க. உதாரணமா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க காசிட்டிவ் ஆர் இன்ட்ரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ். ஒரு வேர்ப் வந்து பேஸ் ஃபார்ம்ல, அதாவது ஃபேலு சுலாசி அல் முஜரதுல வந்து இன்ட்ரான்சிட்டிவா அல் ஃபேலு லாசிமா இருக்கும். ஆனா இந்த வசன்ல ஃபஅல யூஸ் பண்ணும்போது அதே வேர்ப் வந்து என்ன ஆகலாம், டிரான்சிட்டிவா ஆகும். டிரான்சிட்டிவ் முத்தஅத்தியா ஆகலாம், முத்தஅத்தியா ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நஸலனா ஹி காட் டவுன், அவன் இறங்கினா. ஃபார் எக்ஸாம்பிள் நஸல்து மின ஸியாரத்தி, ஐ காட் டவுன் ஃப்ரம் த கார். நஸலனா ஹி brought down, அவங்க இறக்கி வச்சாங்க. ஓகே, ஹி brought down. So summa nazaltu min sayyarati, I got down from the car. Summa nazaltu at-tifla, then I took down the child. Okay, so இங்க பாத்தீங்கன்னா nazaltu ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரான்சிட்டிவ் வரும். ஆனா நீங்க ஃபஅல் யூஸ் பண்ணும்போது nazaltu சொல்லும்போது at-tifla மஃபூலுன் பிஹி, அப்ப என்ன ஆகுது, டிரான்சிட்டிவ் ஆகுது. ஃபெல் லாசிம்ல இருந்து ஃபெல் முத்தஅத்தி ஆகுது. அது இந்த பர்టిక్యులர் ஃபஅல்ல நடக்கும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, டிரான்சிட்டிவ் டு டபுள் டிரான்சிட்டிவ். ஆல்ரெடி ஒரு வேர்ப் வந்து முத்தாத்தியா இருக்கும்போது இந்த வசன்ல சொல்லியிருந்தேன், ஃபெல் அல் சுலாசி அல் முஜரதுலயே வந்து உங்களுக்கு டிரான்சிட்டிவா இருக்கு, ஃபெல் முத்தாத்தியா இருக்கு. ஓகே, ஃபெல் முத்தாத்தி மீன்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடியது. உதாரணமா தரஸ்து அல் லுகத்தல் அரபியத்த, ஐ ஸ்டடிட் அரபிக். இதே நீங்க தர்ரஸ நீங்க மாத்தினா ஹீ டாட், இல்லையா? இப்போ தர்ரஸ ஆனா வந்து தர்ரஸ்து, ஐ டாட் ஹூம் அண்ட் வாட், நான் யாருக்கு என்ன படிச்சு கொடுத்தேன். அப்போ தர்ரஸ்துக்க அல்லுகத்த அல் அரபியத்த. அப்போ இங்க தர்ரஸ்துக்க ஒரு மஃபூல் பிஹி அல் அவ்வல், அல்லுகத்த மஃபூல் பிஹி ஸானி, அல் அரபியத் இஸ்னாத். ஐ டாட் யூ அரபிக், நான் உங்களுக்கு அரபிக் படிச்சு கொடுத்தேன். அப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப் இங்க டபுள் டிரான்சிட்டிவா மாறிடுது. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த பாப் தஃபீல்ல, ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் மீனிங். ஓகே, ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் மீனிங், அதாவது இன்டென்சிவ் an action done or large on a large scale or repeatedly. ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு பெரிய அளவுல செய்யறது, அல்லது வந்து அதே ஆக்ஷனை திருப்பி திருப்பி செய்யறது. அதுவும் இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். கத்தலல் முஜ்ரிமு ரஜுலன், இது லார்ஜ் ஸ்கேல்ல பாருங்க. The criminal killed a man. Okay, கத்தல means he killed, கத்தல means he massacred. கத்தல் முஜ்ரிமு அஹ்லல் கரியத்தி, it's a large scale, the criminal massacred the people of the village. இது அந்த கெட்டவன் வந்து ஒரு கல்பிரேட், கிரிமினல், ஒரு குற்றவாளி என்ன செஞ்சான், ஒரு ஆளை வந்து கொலை செய்தான். கத்தல முஜ்ரிமு ரஜுலன், ஃபெயில் ஃபாயில் மஃபூல். நான் கத்தல சொன்ன கத்தல் முஜ்ரிமு அஹ்லல் கரியத்தி, அஹ்ல்னா பீப்புள் ஆஃப் த வில்லேஜ், ஒரு மொத்த கிராமத்தையும் வந்து செஞ்சுட்டான், கொலை செஞ்சா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கத்தல் நீங்க யூஸ் பண்ணி. இப்போ என்னாச்சு உங்களுக்கு, லார்ஜ் ஸ்கேல்ல ரொம்ப இன்டென்சிவா இருக்கு, லார்ஜ் ஸ்கேல்லையும் அதுக்கும் வந்து நம்ம இந்த வசனம் பயன்படுத்துறோம், இந்த வசனம் பயன்படுது. நெக்ஸ்ட் இன்டென்சிவ் ஆக்ஷன், நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஆக்ஷன், an action done thoroughly and with great force. கசத்துல் கூப, I broke the glass. கசத்துல் கூப, I smashed the glass. கசர he broke, கசர he smashed. இப்போ ஃபஅல்ல வந்து இந்த வசன்ல எவ்வளோ
எவ்வளவு யூசேஜ் இருக்கு நம்ம பார்க்க முடியுது இல்லையா. நெக்ஸ்ட் துக்து ஃபாசா அவங்களுக்கு அஃபல பாப் 4 போயிட்டாங்க. அது காரணம் இருக்கு, இன்ஷால்லா அது படிக்க நமக்கு தெரியும். இப்போ நம்ம படிக்கிற அஃபல அதுவும் வந்து இங்க பாருங்க 2 3 4 இல்லையா. இதுவே வந்து இதுவும் 4 லெட்டர், ஃபாலும் 4 லெட்டர், அஃபலும் 4 லெட்டர். ஸோ இது எந்த கேட்டகரி 2 3 4 எல்லாமே முதாதி கேட்டகரி. ஓகே, முதாதி மீன்ஸ் இட் ரிக்வயர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் ஆப்ஜெக்ட். இப்போ அஃபல பாருங்க, இன்ட்ரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ், டிரான்சிட்டிவ் டபுள் டிரான்சிட்டிவ். மேலே வந்து ஒரு கான்செப்ட் இருந்தது, அது பேஸ் ஃபார்ம் இன்ட்ரான்சிட்டிவ் இருந்தா இந்த வசதியில் சொல்லும்போது அஃபல வசதியில் சொல்லும்போது டிரான்சிட்டிவ் மாறிடும். ஆல்ரெடி டிரான்சிட்டிவ் இருந்தா டபுள் டிரான்சிட்டிவ் மாறிடும். ஓகே பாருங்க, ஜலஸ்து ஃபி ஸஃபில் அவ்வலி. ஸோ இது இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட்ரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ். وأجلست الطفل بجانبي أي جلست في صف الأول I sat in the first row. وأجلست الطفل بجانبي I seated the child by my side. ஓகே, நல்ல முக்கியமான எக்ஸாம்பிள். ஜலஸ்து ஃபி ஸஃபில் அவ்வலி, நான் வந்து முதல் ரோல உட்கார்ந்தேன். அஜ்லஸ்து ஐ சீட்டட் அத்திஃப்ல, என்னுடைய குழந்தைய நான் உட்கார வச்சேன். பி ஜானிபி பை பை சைடு, எனக்கு பக்கத்துல அருகாமையில. இப்போ ஜலஸ்னா ஹீ சாட், அஜ்லஸ் மீன்ஸ் ஹீ சீட்டட். இப்போ ஜலஸ் வந்து உங்களுக்கு பேஸ் ஃபார்ம்ல இன்ட்ரான்சிட்டிவ் லாசிம், ஆனா இந்த வசதியில் வரும்போது டிரான்சிட்டிவ் முதாதியா மாறிடுது. ஓகே, அப்புறம் என்னது இன்னொரு இதுல உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா டிரான்சிட்டிவ் டு டபுள் டிரான்சிட்டிவ் ஹசாய் சொல்லுவோம். அதோட ஃபீச்சர்ஸ் இந்த பாபோட அதர் ஃபீச்சர்ஸ் என்னது, ஆல்ரெடி பேஸ் ஃபார்ம்ல டிரான்சிட்டிவ் முதாதியா இருக்கு. இதுல நீங்க அஃபல பாப்ல கொண்டு வந்தீங்கன்னா டபுள் டிரான்சிட்டிவா மாறிடும். எப்படி பாருங்க, சமய ஹி லிசன், அவன் கேட்டான், ஹி ஹர்ட். அஸ்மா ஹி மேட் சம்படி லிசன், இன்னொரு ஆளை கேட்க வைக்கிறது. ஓகே, சமையல் முதரிசொல் குரான், த டீச்சர் லிசன் டு த குரான். ஆசிரியர் என்ன செஞ்சாங்க, குரான் வந்து கேட்டாங்க, ஹர்ட் லிசன்ட். இங்க பாருங்க, அஸ்மா துல்லாபு அல் முதரிச அல் குரான, தி ஸ்டூடெண்ட்ஸ் read out Quran to the teacher. Students read out Quran to the teacher. மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆசிரியருக்கு வந்து குரானை படிச்சு காமிச்சாங்க. ஓகே, அப்போ the students made the teacher to listen the reading. அவங்க ரீடிங் வந்து கேட்க வைக்கிறது இல்லையா. அப்ப இங்க அஸ்மா ஃபேல், அத்துல்லாபு ஃபாயில், முதரிஸ் மஃபூல் பிஹி வல், அல் அவ்வல் அல் குர்ஆன் மஃபூல் பிஹி அஸ்ஸானி. கிளியர். ஸோ இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தடுத்து வசனம் வரும்போது ஒரு குயிக் ரிவிஷன் வந்து நம்ம இந்த ஹேண்ட்அவுட்ஸ் மூலமா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட தொடருவோம். பாருங்க, இப்போ லெசன் 17ல நேற்று வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் we did the text of the lesson number 17 and also we did the first tamrin, that is Ajib Anil Asirjilati, answer the following questions. Alhamdulillah, we have completed. Now from 2, tamrin number 2. So tamrin al-thani, the second exercise. min abwab al-fi'li al-thulathi al-mazidi bab af'ala زيدت في أوله الهمزة. So one among the above of al-fi'l al-thulathi al-mazid is af'ala. Af'ala al-fi'l al-thulathi al-mazid la or bab. زيدت في أوله الهمزة. في أوله الهمزة لأن வந்திருக்குங்களா, ஒரு ஹம்சா is added in its first. the fi'l ஓட முன்னாடி ஒரு ஹம்சா ஆட் பண்ணி இல்லையா, அஃஅல. ஓகே, تعامل المثالين لباب أفعل ثم هاتي المضارع والمصدر من الأفعال التي تليهما. Observe the following examples
of bab af'ala and bring mudari masdar of the verbs which are following. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், எக்ஸாம்பிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும், அதோட முதாரி மஸ்தரை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்மளும் கொண்டு வரணும். பாருங்க, அல் மாதி அல் முதாரி அல் மஸ்தர். அல் மாதி அர்சல யுர்சிலு, மஸ்தர் இர்சாலு, அஸ்லம யுஸ்லிமு இஸ்லாமு. ஸோ அகலக யுகுலிகு இகுலாக்கு. ஸோ அஸ்லம் மீன்ஸ் டு சென்ட், அஸ்லம டு எம்ப்ரேஸ் இஸ்லாம், அகலக மீன்ஸ் டு க்ளோஸ். கரெக்ட். அக்பர டு இன்ஃபார்ம், அக்பர யுக்பிரு இக்பாரு. அத்ஃபஅ டு டர்ன் ஆஃப், டு எக்ஸ்டிங்விஷ், டு ஸ்விட்ச் ஆஃப். அத்ஃபஅ யுத்ஃபிஉ அத்ஃபி. ஓகே, நெக்ஸ்ட் அஜாப டு ரிப்ளை, டு ஆன்சர். யுஜீபு மஸ்தர் ஃபார்ம் இஜாபத்து, ஆன்சரிங். ஸோ அஸ்லுஹு இஜ்வாபு. இஜ்வாபு தான் ஒரிஜினல், பட் இஜாபத்து. ஓகே, as being ஃபெயிலுல் அஜ்வஃப், நடு லெட்டர் வீக் வரும்போது அது மஸ்தர் வந்து இஜாபத்து ரவுண்டா எடுத்துக்கோ. ஓகே, அகாம அதே ஃபார்ம், யுகீமு இகாமத்து, டு எஸ்டாப்ளிஷ். ஓகே, இகாமத் ஸலாத் சொல்லுவோம் இல்லையா, எஸ்டாப்ளிஷிங் தி ப்ரேயர், அது வந்து வசன்னா அகாம யுகீமு இகாமத்து. ஓகே, சேம் அட்ஜெக்டிவ் வெர்ப். ஸோ அதோ சேம் என்ன முன்னாடி சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சிம்பிள். அத்தம்ம இஸ் ஃபெயில் முதாஃப், டபுள் டு வெர்ப். அதுக்கு எப்படி ஃபாலோ ஆகும், அத்தம்ம யுதிம்மு இத்மாமுன். அத்தம்ம இட் மீன்ஸ் டு கம்ப்ளீட், அத்தம்ம யுதிம்மு இத்மாமுன். நெக்ஸ்ட் அஅத்த யுஇத்து இஅதாது, சேம் பேட்டர்ன், அதே ஃபெயில் முதாஃப். One more example is given. A'adda means to prepare. A'adda yu'iddu, தயார் செய்யறது. A'adda yu'iddu i'dadun, preparing, setting அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அல்கயா. அல்கயா பாத்தீங்களா, இட் இஸ் நாக்கிஸ் வெர்ப். ஸோ துக்தர் ஃபாசா ஃபர்ஸ்ட் சாலி வெர்ப்ஸ் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஃபெயில் மஹமூஸ் ஹம்சட்டட் வெர்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபெயிலுல் அஜ்வஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபெயில் முதாஃப், இப்போ ஃபெயிலுல் நாக்கிஸ். அப்போ நாங்களும் அதை வந்து கரெக்டா பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கு இந்த வசனுக்கு இப்படி வரும். ஸோ அல்கா யுல்கை இல்காவுன். ஸோ இல்காவுன் இங்கே ஹம்சா வந்திருக்கு, காரணம் இது நாக்கிஸ் வெர்ப். ஓகே, அல்கா யுல்கை, இல்கா மீன்ஸ் டு அட்ரஸ், to address the gathering. அஸ்லுஹு இல்காயுன், இந்த யாதான் உங்க ஹம்சா இங்க மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஆமன. ஸோ ஆமன அஸ்லுஹு ஆமன, இட் இஸ் ஹம்சட்டட் வெர்ப் இல்லையா, அல் ஃபெயில் மஹமூஸ். ஸோ அது வந்து முதல்ல வந்தா, இங்க கடைசியில அத்ஃபாக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆமனில் வந்து அந்த ஹம்சா, ஃபர்ஸ்ட் ஹம்சா இஸ் இது சொன்னாலே அஸீஸத் ஃபீஹி அல் ஹம்சத்து ஃபி அவ்வலி ஹம்சத்து. முதல் லெட்டர் வந்து உங்களுடைய அந்த ஆட் ஆனது, ரெண்டாவது வந்து உங்களுடைய ஃபார் ராடிக்கல். ஸோ திஸ் டூ பிகம்ஸ் ஆமன. ஆமன யுமினு, யுமினு he believes. So amana yuminu imanun, actually imanun asluhu and becomes imanun as a masdar form. Aujaba, aujaba is an example for misal. So misal vandirukku, ajuf vandirukku, nakis vandirukku, fil mudaf vandirukku, atfa, that is like al fil mahmuz அல்லது அல் ஆமன, ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் மஹமூஸ், ஃபெல் மஹமூஸ், சாலிம் அண்ட் நான் சாலிம் எல்லாமே துக்தர் ஃபாசா கொடுத்துருக்காங்க. அவுஜப யூஜிபு ஈஜாபுன் அஸ்லுஹு யூஜாபுன். ஸோ இந்த அடிப்படையில் நீங்க என்ன வந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த பேஜ் நம்பர் 144 இஸ் so important for us, okay, to understand and to pursue this bab of Allah. Next, number 3, al-tamrin al-thalith. تعمل طريقة
சௌகி அல் அம்ரி மின் பாப் அஃபல சும்ம சுகல் அம்ர மின் அஃபாலில் ஆத்தியத்தி. Observe or learn or ponder over the tariqat al-sawqi al-amri, the method of forming the amr form of bab af'al. So நீங்க இப்ப என்ன கத்து கொடுக்க போறாங்க டு ஃபாஸா அம்ர் எப்படி ஃபார்மேஷன் ஆகுறது, இந்த பாபோட அம்ர் எப்படி ஃபார்மேஷன் ஆகும், அது நமக்கு அந்த தரிகா அதோட வே அது மெத்தட வந்து இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சும்மா சுகல் அம்ரம் அண்ட் தென் யூ ஃபார்ம் தி அமர் ஆஃப் த ஃபாலோயிங். யுர்சிலு அஸ்லுஹு யூ அர்சிலு. ஆக்சுவலி வந்து யுர்சிலு உங்களுக்கு யூ அர்சிலு தான். நல்லா பாருங்க, நான் இங்க அர்சல எழுதுறேன். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் அர்சல, திஸ் ஹம்சா இஸ் ஹம்சத்துல் கதா. அப்ப ஒரிஜினல் என்ன வருது, யூ அர்சிலு. அர்சல யூ அர்சிலு. ஆனா நம்ம எப்படி யூஸ் பண்றோம், யூ அர்சிலு பிகம்ஸ் யுர்சிலு. இதான் பயன்படுத்துறோம். கிளியர்? இந்த யூ அர்சிலு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம முதாரில பயன்படுத்த கிடையாது. யுர்சிலு, துர்சிலு, துர்சிலு, உர்சிலு, நுர்சிலு. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஹர்ஃபுல் முதாரி வி கெட் தம்மா ஃபார் தி 4 லெட்டர் ராடிகல்ஸ். 4 லெட்டர் வந்துச்சுனாவே அந்த ஹர்ஃபுல் முதாரி தம்மா வந்துடும். ஒரு பாயிண்ட் முன்னாடி நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். இப்ப அம்ர் நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அந்த. இப்ப நீங்க என்ன செய்யணும், துர்சிலு இருக்கு இல்லையா, துர்சிலு, அந்த துர்சிலு, இதை நீங்க இப்போ டு அர்சிலு கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரிஜினல் இருந்து எடுக்கணும். அம்ர் டு பி ஃபார்ம்ட் ஃப்ரம் தி ஆக்சுவல் ஃபார்ம் ஆஃப் த verb. ஆக்சுவல் ஃபார்ம் வந்து டு அர்சில். இப்ப நீங்க அம்ருக்கு என்ன செய்வீங்க, to drop the harf al-mudariya, right? And we give majzum to the last one. இப்ப முன்னாடி உங்களுக்கு ஹம்சா இங்க இருக்கு, அது ஹம்சத்துல் கதா. So it is mutaharrik and also hamza is there, so we do not require any hamzatul wasl here. முன்னாடி வந்து எந்த ஹம்சத்துல் வசல் போடணும் அவசியம் இல்லை. நான் இருக்கிற ஹம்சத்துல் கதா அங்க இருக்கு, அது அப்படியே அங்க ரீட்டன் ஆயிடுது. அப்ப அர்சில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம படிக்கிறதுல அம்ரிலேயே இந்த வசல்ல மட்டும்தான் இந்த அம்ரில் இந்த அலிஃப் மேல ஹம்சா வரணும். இட் இஸ் ஹம்சத்துல் கதா, நாட் ஹம்சத்துல் வசல். ஆல் அதர் பாப்ஸ், இது தவிர்த்து மற்ற எல்லா பாப்ஸுமே என்ன உங்களுக்கு ஹம்சத்துல் வசல். இக்ரா வக்து படிச்சிருக்கோம், எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அலிஃப் வந்து ஹம்சத்துல் வசல். இந்த பாப்ல வந்தா அலிஃப் மேல ஹம்சா போடுறது கடமை, கட்டாயம் போடணும். அர்சில், அர்சில்னா என்ன அர்த்தம், சென்ட், அனுப்புங்க அப்படின்னு அர்த்தம். கிளியர்? So this is explained here. யுர்சிலு அஸ்லுஹு யுர்சிலு ஹுசிபத் மின்ஹு அல் ஹம்ஸத்து வ யுஸாகு அல் அம்ரு மின் சிகதி அல் அஸ்லியதி. யுர்சிலு, its original form is யுர்சிலு ஹுசிபத் மின்ஹு அல் ஹம்ஸத்து, hamza is omitted from it. வ யுஸாகு அல் அம்ரு, the amr is formed min சிகதி அல் அஸ்லியதி, from the original form. இப்போ நான் சொன்னது அப்படியே அரபில இங்கே படிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க என்ன செய்யணும், அரபிலையும் மனப்பாடம் பண்ணணும். துர்சிலு அஸ்லுஹு டு அர்சிலு, டு அர்சிலு becomes அர்சில். டு அர்சில் ஹர்ஃபுல் முதாரி கட் பண்ணிடுவோம், கடைசியில மஜ்சூம் கொடுத்துருவோம், அப்புறம் அர்சில். அப்ப இங்க நான் துகுலிக்கு, டு அகலிக்கு, தென் அகலிக், க்ளோஸ். துஸ்லிமு, இங்க நான் டு அஸ்லிமு, இங்க அஸ்லிம், எம்ப்ரேஸ் இஸ்லாம். துஇத்து, துஇத்து, இங்க நான் டு அஇத்து, டு அஇத்துக்கு அப்புறம் ஒரு அஇத்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் அஅதித், அஅதித் அல்லது அஇத்த, ஏன்னா இது முதாஃப் இல்லையா. சோ இங்க என்ன ஆயிரும், இங்க டு அஇத்து ஆர் இங்க அஅதித் ஆர் அஇத்த. நெக்ஸ்ட் தூமினு, தூமினு இல்லையா, அந்த
tu'minu. Originally tu'aminu. இதான் ஒரிஜினல். என்ன அது உங்களுக்கு இங்க 2 ஹம்சா சேருது. அப்ப ஹர்ஃபுல் முதாரியை நம்ம எடுத்துருவோம். எடுத்தாச்சு. 2 கடைசியில வந்து மஜ்சூம் கொடுத்தாச்சு. இது ஃபர்தரா என்ன ஆகும்? இப்படி மாறும். ஆமீன். யா வரக்கூடாது கட்டாயமா. ஆமீன். அது ஆமீன். அந்த ஆமீன் வந்து we call it ismu fa'il. The interjection. அது வேற பாடம். Okay. Amin becomes Amin. Believe. Right. Next, tujibu. Very interesting. Tujibu. Tu ajibu. Let me read here. Tujibu. Originally, tu ajibu. Correct. Tu ajibu. Tu ajibu. Tu ajibu. Tu ajibu. என்ன செய்யணும்? ஃபர்தரா அடுத்த ஸ்டெப் ஹர்ஃபுல் முதாரி எடுத்துடணும். கடைசி லெட்டருக்கு சுக்கூன் தரணும். இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்களா? 2 கன்சிக்யூட்டிவ் சுக்கூன். So we drop the weak letter. So since we dropped the weak letter, the final form would be like this. Ajib. Answer. இப்போ அஜீப் வந்து பக்கத்துல அன் வரணும். இங்கிலீஷ்ல வேணா ஆன்சர் ஃபாலோயிங் क्वेश्चंस இருக்கு. பட் அரபில அஜீப் அனில் அஸ்இதில் ஆதிய. நீங்க என்ன பாருங்க எல்லா பாடத்துலயுமே என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் அஜீப் அனில் அஸ்இலத்தில் ஆதிய. Answer the following questions. So this ajib is fi'l amr of the verb ajaba yujib. Yes, any doubts please ask me. Okay, clear? இப்போ பாருங்க தா இஸ்மல் ஃபாயில் மின் அஃபாயில் ஆதியா. Place or put or give ismul fa'il of the following groups. Very simple. Aslama yuslimu muslimun. What do you do? இந்த முதாரி வெரி சிம்பிள். மிஸ்டர் ஃபாசாவுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் வெரி சிம்பிள். என்ன செய்யணும்? முதாரியில வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹர்ஃபுல் முதாரி எடுத்துட்டு அங்க மீம் வித் தம்மா சேர்த்துருங்க. And it is ism and give the tanween to the last. So Islam becomes Muslimun. That's all. இது வந்து not only for this. எல்லா பாபுக்குமே பாப் 2ல இருந்து பாப் 10 வரைக்கும் இதான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ முஸ்லிம் இஸ்முல் மஃபூல் முஸ்லிமுன்ல உள்ள அந்த 5 அடுக்குகள் கஸ்ராவை ஃபதா மாறும். முஸ்லம் முஸ்லிம் முஸ்லம். பட் இங்க இஸ்முல் ஃபைலாம் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் எனஃப். அர்சல யுர்சிலு முர்சிலுன். ஆமன யூமினு முஃமினுன். அதார யுதீரு முதீருன். முதீர். ஸோ சொல்லும் போதே உங்களுக்கு மீனிங்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்கா எந்த மீனிங் கண்டுபிடிக்க மூலமோ அந்த மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஹ்ரம யுஹ்ரிமு முஹ்ரிமுன். அம்கன யும்கினு மும்கினுன். அதம்ம யுதிம்மு முதிம்முன். முதிம்முன். அல்கா யுல்கி இஸ்முன் மன்கூசுன். அதாவது இது முல்கியுன் இஸ் அஸ்லுஹு. இஸ் அஸ்லுஹு. But when you write mulqin, you should write like this. Mulqin. முன்னாடி நம்ம இஸ்மு மன்கூஸ்க்கு என்ன பார்த்தோமோ அதே சட்டம் தான். The ya along with ya is omitted and the முன்னாடி லெட்டர் வந்து to be given, to kasra to be given. Mulqin. நீங்க அலிஃப் லாம் ஆட் பண்ணீங்கன்னா this ya will open up. So what about ismul maf'ul? Mulqin becomes mulqan. Al-mulk. Clear?